السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நமது இஸ்லாமிய மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட பெரும் பாவங்களில் ஒன்றுதான் வட்டி ஆகும். வட்டி என்பது கொடுப்பதும் ஹராம், வாங்குவதும் ஹராம். நமது மார்க்கத்திலே வட்டி என்கின்ற வார்த்தைக்கு அரபி மொழியிலே ரிபா என்று சொல்லுவார்கள். ரிபா என்கின்ற சொல்லுக்கு நேரடி பொருள் வளருதல் என்பது பொருளாகும். ஒருவர் தன்னுடைய பணத்தை கடனாக கொடுத்து அதிகப்படியாக அவர் வாங்குகின்ற போது அவருடைய பணம் வளருவதாக நினைத்து அந்த அரபிகள் அப்படி ஒரு பெயரை சூட்டினார்கள், ரிபா, வளருதல். உண்மையில் அது வளர்வதல்ல, அழித்தல் என்பதுதான் பொருந்தும் என்பதற்கு இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். இறைவன் வட்டியை அழிக்கிறான், தர்மத்தை வளர்க்கிறான் என்கிறான். இந்த அரபிகளோ ரிபா, அந்த வட்டி என்பது செல்வத்தை வளர்க்கிறது என்று கருதினார்கள். இறைவன் சொன்னான் அது வளர்வதல்ல, அழிந்து போகும் என்கிறான். அதே நேரத்திலே தர்மம் என்பது தன்னிடம் இருக்கிற செல்வத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பது. வெளிப்படையிலே பார்த்தால் இருக்கிற செல்வம் குறைவது போன்று தெரியும், ஆனால் உண்மையில் அந்த செல்வம் வளர்கிறது நீ தர்மத்தை செய்கின்ற போது. சதகாத் என்கிறான். இறைவன் தர்மத்தை வளர்க்கிறான். இந்த வட்டி எந்த அளவிற்கு கூடாது? இறைவன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ். இறை நம்பிக்கையாளர்களே, இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். வதரு மா பகிய மினர் ரிபா. எது வட்டியாக இருக்கிறதோ அவற்றையெல்லாம் நீங்கள் விட்டு விடுங்கள். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் என்று முடிக்கிறான் இறைவன். இங்கே 3 விஷயங்கள். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். அதைத்தான் இறைவன் ஃபர்ஸ்ட் சொன்னான். அதற்கடுத்து இறைவன் சொன்னான் வட்டியை விட்டு விடுங்கள் என்று. அப்படியானால் உங்களிடம் இறையச்சம் இருக்கிறது என்று நீங்கள் வாதிக்கிறீர்களா? உங்களுடைய உள்ளத்திலே தக்வா இருக்கிறது என்று நீங்கள் வாதம் செய்கிறீர்களா? அதிலே நீங்கள் உண்மையாக இருந்தால் வட்டியை விட்டு விடுங்கள் என்கிறான் இறைவன். வட்டியை நீங்கள் விடவில்லையா? உங்களிடம் தக்வா இல்லை என்பதுதான் பொருளாகும். ஆகவே தான் இறைவன் அப்படி சொன்னான். இந்த வசனத்தை இறைவன் முடிக்கின்ற போது இன்குன்தும் முஃமினீன் என்கிறான். நீங்கள் மூமின்களாக இருந்தால் வட்டியை விட்டு விடுங்கள். அப்படியானால் வட்டி என்கின்ற பாவத்திற்கும் ஈமான் என்கின்ற இறை நம்பிக்கைக்கும் இறைவன் தொடர்பை ஏற்படுத்துகிறான். உண்மையில் நீங்கள் மூமின்கள் என்றால் வட்டியை விட்டுவிட வேண்டும் என்கிறான். ஒரு மனிதன் வட்டியை விடவில்லையானால் அவனுடைய ஈமானிலே பாதிப்பு இருக்கிறது என்பது பொருளாகும். இதை நான் சொல்லவில்லை, இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது. ஆகவே வட்டி என்பது பொல்லாத பாவம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். எந்த அளவிற்கு மறுமையிலே வட்டி வாங்கியவர்கள் எல்லாம் எப்படி எழுவார்கள் தெரியுமா? பேய்பிடித்தவர்களை போல எழுவார்கள் என்கிறான். அல்லதீன யகுலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல் லதீ யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். வட்டி வாங்கி சாப்பிட்டவர்கள் மறுமையிலே எப்படி எழுவார்கள் என்றால் பேய் பிடித்தவர்களை போல எழும்புவார்கள் என்கிறான். பேய் பிடித்தல் என்பதெல்லாம் கிடையாது என்று இன்னைக்கு சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் அவர்கள் இந்த வசனத்தை மறுக்கிறார்களா? இறைவன் சொல்கிறானே பேய் பிடிச்சவன் மாதிரி எந்திரிப்பாங்க மறுமையில் என்று. பேய் பிடித்தல் என்று ஒன்று இருக்க போய்த்தானே இறைவன் உதாரணமாக காட்டினான். இல்லாத ஒன்றை உதாரணமாக காட்ட முடியுமா? இவன் சூரியனை போன்று என்கிறோம் என்றால் சூரியன் என்று இருக்க வேண்டும் அல்லவா? இவன் நிலாவை போன்று இருக்கிறான் என்று சொன்னால் நிலா என்று ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? இவன் மேகத்தை போல என்று நாம் சொன்னால் மேகம் என்று ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? இருக்கின்ற ஒன்றைத்தானே உதாரணமாக காட்ட முடியும். இறைவன் வட்டி வாங்கி சாப்பிட்டவர்கள் மறுமையிலே பேய் பிடித்தவர்களை போல எழுப்புவார்கள் என்றாலே பேய் பிடித்தல் என்பது இருக்கிறது. பேய்ண்டா என்னங்க? அரபி மொழியில சைத்தான், சாத்தான் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. தமிழ்ல நம்ம பேய்ங்கிறோம், அரபி மொழியில சைத்தான். அதைத்தான் இறைவன் சொன்ன, சைத்தான் பிடித்தவர்களை போல எழும்புவாங்கிறான். அவ்வளவு
எவ்வளோ பெரிய பெரிய பாவம். சரிங்க, வட்டி கொடுப்பதும் கூடாது, வாங்குவதும் கூடாது என்கிறீங்க. இப்போ இன்றைக்கெல்லாம் பேங்கில் பணம் போட்டு வைக்கிறாங்க, ஒரு சேஃப்டிக்காண்டி பணம் போட்டு வைக்கிறாங்க. பேங்கு பணம் வட்டியாக பணம் தருது. இப்போ என்ன செய்கிறது? நம்ம போட்ட பணத்தை மட்டும் வாங்கிட்டு வட்டி வேணாம் அப்படின்னு சொல்லிடலாமா, அல்லது அவன் தருகிற அந்த வட்டியையும் சேர்த்து வாங்கலாமா என்கின்ற கேள்வி வருகிறது அல்லவா. சிலர் சொல்லுவாங்க, உங்கள் பணத்தை மட்டும் நீங்கள் வாங்கிருங்க, எந்த உழவு போட்டிங்களோ அதை வாங்கிருங்க, வட்டியை வேணான்னு சொல்லிடுங்க என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு கருத்தும் இருக்கிறது, வட்டியை வாங்கி நீங்கள் உபயோகிக்காம ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துருங்க என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். இந்த இரண்டாவது கருத்து தான் மிக நல்லது என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். காரணம், நாம் அந்த வட்டியை வேண்டாம் என்று சொல்லிட்டா அந்த வட்டி பணத்தை அந்த பேங்கில் இருப்பவர்கள் வைத்துக் கொள்வதில்லை. சரி, இவர் வேணான்ட்டாரு, அந்த பணத்தை நம்ம வச்சுக்கலாம், பேங்க் வைத்துக் கொள்ளாது. அந்த கணக்கை டிஸ்போஸ் பண்ணணும், முடிக்கணும். அப்படியான நீங்கள் வேங்கலன்னு சொன்னால் வேறாட்ட கொடுத்துருவாங்க. வேற யாரு? சில அமைப்புகள், சில இயக்கங்கள் அவர்களும் கோரிக்கை வச்சிருப்பாங்க, யாராவது வட்டி வேணான்னு சொன்னால் அதை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் இப்படிப்பட்ட பணியெல்லாம் செய்கிறோம், சமூக சேவையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் எங்கிட்ட ஒப்படைங்க என்று கோரிக்கை வைத்திருப்பார்கள். அப்படி கோரிக்கை வைத்த அமைப்புகளுக்கு இந்த பணம் போய் சேர்ந்துவிடும். அந்த அமைப்புகள் நல்ல அமைப்புகளாகவும் இருக்கலாம், தீய அமைப்புகளாகவும் இருக்கலாமே, இஸ்லாத்திற்கு விரோதமான அமைப்பாகவும் கூட இருக்கலாம் அல்லவா. அப்படியானால் இந்த பணம் அங்கு போய் சேர்வதை நாம் தடுத்து விட வேண்டும். ஆகவே தான் வாங்கிருங்க, இங்கே வாங்கலன்னா அங்கே போய் சேர்ந்துடும். அந்த பணத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை தான், ஆனால் தவறான ஒரு ரூட்டுக்கு போகுதுன்னு சொன்னால் அதை தடுக்கிற அதிகாரம் நம் கையிலே இருக்குன்னு சொன்னால் தடுக்கலாம் தானே. ஆகவே அதை வாங்கிட வேண்டியது. என்ன செய்யணும்? ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துருங்க, நன்மையை எதிர்பார்க்காம கொடுத்துருங்க. ஏன் நன்மையை எதிர்பார்க்க கூடாது? அது நம்ம பணம் இல்லையில, நம்ம பணம் வேறு, இது வட்டியாக வந்தே தானே, நம்ம பணம் இல்லை. ஏழைகளுக்கு கொடுங்க, நன்மையை எதிர்பார்க்காதீங்க, அந்த பணத்துக்குரிய நன்மையை எதிர்பார்க்காதீங்க. ஆனால் இந்த ரூட்டை மாற்றி விட்டீங்கல்ல, அதுக்குண்டான சவாபு கிடைக்கும். எங்கேயோ போக வேண்டிய இந்த பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு திருப்பி விட்டோம் அல்லவா, ட்ராக் மாற்றி விட்டோம் அல்லவா, அதற்குண்டான நன்மை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இன்னொன்று, ஏழை எளியவர்கள் சொன்னீங்களே, அது முஸ்லிம் ஏழைகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா, வேறு சமயத்து மக்களுக்கும் கொடுக்கலாமா என்று? வேறு சமயத்து ஏழைகளுக்கு கொடுக்கலாம்னா இது கேள்வியே வராது. ஏன்னா இது வட்டு பணம், சரிதான், ஏழை கொடுக்கணுங்கிறீங்க. வேறு சமயத்தை சார்ந்த ஏழைகளுக்கு சரிதான், முஸ்லீம் ஏழைகளுக்கு கொடுக்கலாமா? நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே முஸ்லீம்களுக்கு வட்டி கூடாதுன்னு சொல்லி, பேங்கிலேருந்து வட்டியாக தானே அது வந்தது, முஸ்லீம் ஏழைகளுக்கு கொடுத்தால் வட்டி பணம் ஒரு முஸ்லீமுக்கு தானங்க போகுது என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் முஸ்லிமுக்கு போகுது, அது வட்டியாக போகலை. ஏன்? நமக்குத்தான் அது வட்டி. நாம் பணம் போட்டோம், பேங்க் நமக்கு தருது, நமக்கு அது வட்டி, நாம் உபயோகிக்க முடியாது, மற்றவங்க கொடுத்துட்றோம். அந்த ஏழைக்கு கொடுத்தோம்ல, அவருக்கு அது வட்டியா? அவர் பணத்தை கொடுத்து அதிகப்படியாக அவர் வாங்குறாரா? இல்லை இல்லை. ஆகவே அவருக்கு அது வட்டி அல்ல, நமக்குத்தான் வட்டி. ஆகவே தான் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துருங்க. இதில் சில பேர் தத்துவமெல்லாம் பேசுவாங்கங்க. அதாவது இந்த வட்டி பணத்தை பள்ளிவாசலுக்கு கக்கூசு கட்டுவதற்கெல்லாம் நீங்கள் உபயோகிக்கலாமே அப்படிலாம் சொல்லுவாங்க. என்னமோ கக்கூசு கட்டுவது பாவங்கிற மாதிரியும், அந்த பாவத்துக்கு இதை நீங்கள் கொடுங்கங்கிற மாதிரியும் ஆகுது. அதே போல் சில பள்ளிவாசல்கள் எல்லாம் பணம் போட்டு வைப்பாங்க பேங்கில், அவங்க வட்டி அங்கேயும் வரத்தானே செய்யும். அவங்களுக்கு சில பேர் சொல்லி வச்சுருப்பாங்க, நீங்கள் வாங்குங்க, நம்ம பள்ளிவாசலுக்கு கக்கூசு கட்ட வேண்டிய வேலையெல்லாம் இருக்குதுல்ல, அதை அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்களே என்று சொல்பவர்கள்லாம் இருக்கிறார்கள். எப்படிங்க இது? என்ன கக்கூசு கட்டி கொடுப்பது என்பது பாவமான காரியமா? அது ஒரு இபாதத் அல்லவா, அது வணக்கம் அல்லவா? ஒரு ஆள் பள்ளிவாசல் கக்கூசு கட்டி கொடுத்தாலும் வச்சுக்கிறேங்க, சவாபு உண்டா இல்லையா? சவாபு உண்டு தானே, அது வணக்கம் தானே. வணக்கத்திற்கு எப்படிங்க ஹராமான காசு யூஸ் பண்ணுவீங்க? ஏன்னா இவங்க என்ன, அது நஜீசு உள்ள இடம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நினைக்கிறாங்களே தவிர, அதுவும் கூட ஒரு வணக்க வழிபாடு தான் கட்டி கொடுப்பது என்பது புரியாதனால தான் அப்படி சொல்கிறாங்க. அப்படிலாம் அந்த நல்ல காரியங்களுக்கெல்லாம் வட்டியை உபயோகிக்க கூடாது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இன்னும் சில பேர் கேட்பாங்க, ஹஸரத், ஒரு பேங்கில் நான் பணம் போட்டு வச்சேன், அதுக்கு வட்டி ஒன்று வருது, இன்னொரு பேங்கில் நான் லோன் வாங்கியிருந்தேன், அங்கே வட்டி கொடுக்க வேண்டியது இருக்குது, வட்டியாக வந்த பணத்தை இன்னொரு பேங்குக்கு வட்டியாக செலுத்தலாமா என்று கேட்பவர்கள்லாம் இருக்கிறாங்க. கூடாதுங்க. ஏன் தெரியுமா? வட்டி கொடுப்பது என்பது கூடாது, அதில் சந்தேகம் கிடையாது. நீங்கள் இந்த பணத்தை கொடுத்தா அந்த வட்டி பணத்தை உங்களுக்காக தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க.
சரி, அந்த வட்டி பணம் உங்கள்கிட்ட இல்லைன்னு வைங்க, நீங்கள் ஒரு பேங்குக்கு வட்டி கொடுக்கணும். எப்படி கொடுப்பீங்க? உங்கள் சொந்த பணத்தெல்லாம் கொடுப்பீங்க. உங்கள் சொந்த பணத்திலிருந்து வட்டியை கொடுப்பதற்கு பகரமாக வட்டியாக வந்ததை கொடுத்தா உங்களுக்காகத்தான் இந்த வட்டி பணத்தை உபயோகிக்கிறீங்க, அதான கூடாதுங்கிறோம். அதே போல் சில பேர் கேட்பாங்க, ஹஸ்ரத் வட்டி வருது, நான் அரசாங்கத்துக்கு டேக்ஸு கட்ட வேண்டியது இருக்குது, இந்த வட்டியாக வந்த பணத்தை நான் அரசாங்கத்துக்கு டேக்ஸ் கட்டலாமா அப்படி கேட்பவர்கள்லாம் இருக்கிறாங்க. அதுவும் கூடாதுங்க. ஏன் தெரியுமா? டேக்ஸ் கட்டுறது உங்கள் பணத்தில் இருந்தாலும் கட்டணும். இந்த வட்டி பணம் இல்லைன்னு வச்சுக்கிறோங்க, அரசாங்கத்துக்கு டேக்ஸு எதுலேருந்து கட்டுவீங்க? உங்கள் சொந்த பணத்தில் தான் கட்டுவீங்க. உங்கள் சொந்த பணத்திலிருந்து செலவழிக்க வேண்டியதை உங்களுக்கு வட்டியாக வந்ததை செலவழித்தா அந்த வட்டியை உங்களுக்காகத்தான் நீங்கள் உபயோகித்துக் கொள்கிறீர்கள். ஆகவே இது கூடாது அப்படிங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயமும் இருக்குதுங்க. அதான் சில பேர் இந்த லீஸ் எடுப்பாங்க, இந்த ஒத்தி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஒரு வீட்டுக்கு வாடகை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துட வேண்டியது, அந்த வீட்டில் இவங்க குடியிருந்துக்கு வருவாங்க. அதுபோல் கடையையும் லீஸுக்கு எடுப்பாங்க, ஒரு 15 லட்ச ரூபா கொடுத்துட வேண்டியது ஒரு கடை எடுப்பாங்க, வாடகை இருக்காது. அந்த பணத்தையும் திருப்ப கொடுக்குற வரைக்கும் இவங்க யூஸ் பண்ணுவாங்க, வீட்டை உபயோகிப்பாங்க, கடையை உபயோகிப்பாங்க. எப்போ இவங்க அந்த வீட்டையோ கடையையோ ஒப்படைக்கிறாங்களோ இவங்க கொடுத்த பணத்தை வாங்கிடுவாங்க. இதுதான் லீஸுங்கிறது. இது கூடுமா? கூடாது. ஏன் கூடாது? கொடுத்த பணத்திற்கு இவங்கள் இதை அனுபவிக்கிறார்கள் என்றால் அதுவும் வட்டி தான், பணமாகத்தான் வர வேண்டும் என்றில்லை. நாம் பணத்தை கொடுத்தோம், அதிகமாக பணத்தை வாங்குகிறோம், அதுதான் வட்டி என்று நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் கொடுத்த பணத்திற்கு எந்த வகையிலே பலனை அனுபவித்தாலும் அது வட்டி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குல்லு கர்லின் ஜர்ர நஃபஅன் ஃபஹுவ மினர் ரிபா. நீங்கள் கொடுத்த பணத்திற்காக, கடனாக கொடுத்த பணத்திற்காக எந்த பயனை அனுபவித்தாலும் அதுவும் வட்டியில் கட்டுப்பட்டது தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்னு அபி ஷைபாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் இமாம்கள் எல்லாம் ஒரு புது ரூலை வகுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், குல்லுமா எஜ்லிபுன் நஃபஅ ஃபஹுவ ரிபா. நீ கொடுத்த பணத்துக்கு எந்த வகையில் உனக்கு பலன் கிடைச்சாலும் சரிதான், அது வட்டி தான்ப்பா அப்படின்ட்டாங்க. இப்போ நீங்கள் அவருடைய வீட்டில் குடியிருந்தீங்கல்ல, நீங்கள் கொடுத்த பணத்துக்காக தானே குடியிருந்தீங்க. அவருடைய கடையை நீங்கள் அனுபவிச்சிங்கல்ல, நீங்கள் கொடுத்த பணத்துக்காக தானே, அது வட்டி தான். பணமாக வாங்கலை, ரைட்டு, அனுபவிச்சிட்டிங்கல்ல பலனை. ஆகவே தான் இந்த லீஸ், ஒத்தி இதுவெல்லாம் கூடாது, அதுவும் வட்டி வகையை சார்ந்தது. அப்படி என்னங்க ஹஸரத் செய்கிறது? சில பேர் கேட்பாங்க, என்ன செய்கிறது, நாங்கள் மாதம் வாடகை கொடுக்கறது எங்களுக்கு சிரமமாச்சே அப்படின்டா. அதுக்கு மார்க்கம் சொல்லி தந்த வகையில் அது செஞ்சுருங்க. என்ன மார்க்கம் சொல்லுது? வாடகை கொடுத்து அதை நீங்கள் அனுபவிங்க. அது கூட தானே மார்க்கத்தில் வாடகைக்கு ஒரு வீட்டை எடுக்கலாம், வாடகைக்கு ஒரு கடை எடுக்கலாம்ல. இங்கே நீங்கள் வாடகைக்கு எடுத்துருங்க, விஷயம் முடிஞ்சு போச்சு. குறைஞ்ச அளவாவது வாடகை கொடுத்துருங்க. அது 10,000 ரூபா போங்க வாடகைன்னு வச்சுக்கிறோங்க. நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுத்துருக்குறீங்க, லீஸுங்கிற பேரில், லீஸு கூடன்னு சொல்லிட்டோம், 10 லட்ச ரூபா கொடுத்து வச்சுருக்கீங்க. 10,000 ரூபா வாடகைக்கு போக வேண்டிய வீடு தான் அது. நீங்கள் ஒரு 500 ரூபா கொடுங்க, வாடகை தான். அது எப்படி? 10,000 ரூபா வாடகையாக கொடுக்க வேண்டிய வீட்டில் நம்ம 500 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தால் அதுவும் ஏமாத்துறதானேம்மா. இந்தாங்க வாடகை கொடுத்தீங்களா இல்லையா? ஆமாம், அது போதும். மார்க்கத்தில் கூடுதல் குறைவு, வீட்டுக்காரருக்கும் பணம் கொடுத்தவருக்கும் உள்ள பிரச்சனை, அதுலேயும் நம்ம தலையிடனு, அது அவங்களாச்சு. அது சரியா தவறா, அது குறைச்சி வாங்கினது சரியா தவறா, அது அல்லாட்ட பார்த்துக்கிடலாம். இங்கே இவர் செய்த முறை மார்க்கத்தில் உள்ளதா? உள்ளது. வாடகை கொடுக்கிறார் குறைவாக, அது நமக்கு பேச்சு இல்லை. அது வீட்டுக்காரில் யோசிக்கணும், நீ நம்ம யோசிக்கணும், வீட்டுக்காரர் யோசிக்கணுங்க. கம்மியாக கொடுக்குறோமே, நிறைய கொடுக்கோமே அப்படின்றலாம் அது நமக்கு தேவையில்லை. வாடகை கொடுக்குறாரு, குடி இருக்கிறார், அவ்வளோதான். சரி, வாடகை கம்மியாக கொடுக்குறாரு. சில பேர் சொல்லுவாங்க, ரைட்டு, வாடகை கம்மியாக கொடுத்தாலும் வச்சுக்கிடுவோம். அட்வான்ஸு கூட கொடுத்துருக்கிறாரில்ல, 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கிறாரில்ல, 10,000 ரூபா வீடு. அட்வான்ஸ் எவ்வளோ கொடுப்பாங்க? 10 மாதம்னு வச்சுக்கோங்க. 10 மாதம் தான் பெரும்பாலும். 10 மாதம்னு சொன்னால் அட்வான்ஸ் 1 லட்ச ரூபா தான் கொடுத்துருக்கானே, இவர் 10 லட்ச ரூபா கொடுத்து விட்டார்ல. அப்போ அட்வான்ஸ் அதிகமாக தந்ததுனால வாடகை அவர் குறைச்சிட்டாரு. அது அவருடைய உரிமை, அவருடைய வீடு, எவ்வளோ வேண்டுமானாலும் வாடகை வாங்கலாம், குறைச்சிருக்கிறாரு.
பொதுவாகவே ஒரு ஆள் நமக்கு உதவி செஞ்சால் நாம ஒரு உதவி செய்யல. 10 லட்ச ரூபா தந்திருக்கிறார் அட்வான்ஸாக, அவர் வாடகை குறைச்சிருவோமே. ஆக ஷரியத்தின் பிரகாரம் அங்கே நடக்கிறது. வாடகை கொடுக்கிறார், வீட்டை அனுபவிக்கிறார். வாடகை கொடுக்கிறார், கடையை அனுபவிக்கிறார். மார்க்கத்தில் கூடும், அதனால் பிரச்சனை இல்லை என்பதை நாம் புரிஞ்சுக்கிறோம். அதே போல் இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குதுங்க. ஒரு கம்பெனியில் மற்ற இடங்கள்லாம் ஆஃபீஸில் வேலை செஞ்சால் மாதம் பணம் பிடிச்சிக்கிட்டே வருவாங்க. இவர் ரிட்டையர் ஆகும் பொழுது அந்த பணத்தோட இன்னொரு பணமும் அந்த கம்பெனி போட்டு கொடுப்பாங்க. இது ப்ராவிடென்ட் ஃபண்டு, பிஎஃப்னு சொல்லுவாங்க. இதுக்கு வட்டியும் சேர்த்து தான் கொடுப்பாங்க. இவர் பணத்தை போட்டுக்கிட்டே வர்றாங்கல்ல, கடைசியில் கொடுக்கும்போது இவருக்காக போடப்பட்ட பணமும் இருக்கும், வட்டியாக வந்ததும் இருக்கும். இப்போ இவர் என்ன செய்கிறது? ஏற்கனவே நம்ம பேங்கில் சொன்னோம் அல்லவா, இதுதான் பேங்கில் பணம் போட்டோம், வட்டி வந்துச்சு, வாங்கி அது ஏழைகளுக்கு கொடுத்தோம்ல, நன்மை எதிர்பார்க்காம, அந்த மாதிரி இது செஞ்சிட வேண்டியதாங்க. ஆனால் இன்னொரு கேள்வி வரும், சரிங்க இந்த பிஎஃப் பணம் வந்துச்சுல்ல, இதுக்கு ஜக்காத்து கடமையா? ஏன்னா பல வருடம் அங்கே இருக்குது, இவர் கைக்கு வரலை. இவர் ரிட்டையர்ட் ஆகும்போது தான் இவர் கைக்கு வரும். இப்போ ஒவ்வொரு வருடமும் ஆகிட்டே இருந்துச்சு. ஜக்காத்துடைய நிசாப்பும் வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோங்க, ஜக்காத்துடைய நிசாப்பும் வந்துருச்சு, ஆனால் இவர் கைக்கு பணம் வரல. அதனால் ஜக்காத்து கடமையா? கடமை. இவர் கைக்கு தான் வரலையே, எப்படி கடமை அப்படின்னு கேட்கலாம். இவர் கைக்கு வரலை, ஆனால் இவருக்கு தேவை என்றால் ஒரு முக்கியமான தேவைகளுக்காக எழுதி கொடுத்தா ஒரு குறிப்பிட்ட தொகை வாங்கி கொள்ளலாம். அந்த பிஎஃப்ல அப்படி ஒரு வசதி இருக்கிறது. எல்லா தேவைகளும் முக்கியமான தேவை அவங்க 1/3 1/4 கொடுப்பாங்க. ஆக இவர் கைக்கு வராவிட்டாலும் தேவையானால் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால, அந்த உரிமை இருக்கிறதுனால, அந்த அதிகாரம் இருக்கிறதுனால ஜக்காத்து கடமையாகும். காரணம் இவருடைய பணம் தான் அது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இன்னொரு விஷயமும் இருக்குதுங்க. இந்த ஆன்லைன் வியாபாரம்னு பண்ணுறாங்கல்ல, அது பண்ணலாமா? இப்போலாம் அப்படி தான், இது ஒரு கேள்வியே கிடையாத அளவுக்கு ஆகிப்போச்சு. எல்லாமே ஆன்லைன் தான். திங்கிற சாப்பாடு கூட ஆன்லைன் தான், நாஸ்டா கூட ஆன்லைன் தான். எல்லாம் ஃபோன் பண்ணால் வந்துடுது. சரி, இது கூடுமா ஆன்லைனில்? பொதுவாக நம்ம மார்க்கத்துடைய சட்டம் என்ன தெரியுமா? ஒரு பொருளை வாங்குறதா இருந்தால் வாங்கிறதுக்கு முன்னால் அந்த பொருளை நாம் கண்களால் பார்க்க வேண்டும். இது நிபந்தனை, கண்களால் பார்த்து தான். ஏன் தெரியுமா? எந்த ஒரு மனிதனும் தனி மனிதனும் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது என்பதிலே இஸ்லாம் கவனம் செலுத்துகிறது. அது பார்க்கலன்னு வச்சுக்கிறீங்களேன், எப்படி வேணாமல் இருக்கலாம்ல, பார்த்தாலும் ஏமாத்திடுறாங்க. ஆன்லைனில் செல்ஃபோனு தான் ஆர்டர் கொடுத்தாங்க. அந்த பார்சலை பிரித்து பார்த்தாக்கா உள்ளுக்கு ஒரு செங்கல் இருந்துச்சு. நம்ம பேப்பர்லாம் நிறைய பார்க்குறோம். அல்ல வேறு ஏதாவது பொருள் ஏமாற்றப்பட்டுடுறாருல. இப்படி இல்லைங்க, 99% கரெக்டு தாங்க, ஏதோ 1% ஏமாற்றி போடுறாங்க. 1% ஏமாற்றப்படுறாங்கல்ல, ஒரே ஒரு ஆள் ஏமாற்றப்படுறாருல, அவரும் ஏமாற்றப்படக்கூடாது என்பது தான் இஸ்லாத்தின் நோக்கம். அங்கே பெர்சன்டேஜ் இல்லை, அதிகமானவங்க ஏமாற்றப்படலை, கொஞ்சம் பேர் தான், கொஞ்சம் பேர் ஏமாற்றப்படக்கூடாது. அதனால் கண்ணில் பார்த்தா தான் எந்த பொருளையும் வாங்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவேன். குளங்களில் மீன்கள் இருக்கும், அது கிராமங்களில் பார்க்கலாம். அங்கங்கே குளிக்கிறதுக்கு குளம் இருக்கும், வருஷத்துக்கு ஒரு தடவை ஏன் போடுவாங்க, ஏன்னா உள்ளுக்கு மீன் இருக்கும்ல. இதை 2 வகையாக செய்வாங்க. ஒன்று ஆளுகளை விட்டு, பள்ளிவாசல் குளம்னு சொன்னால் அந்த பள்ளிவாசல் சொன்ன ஊருக்கு சொந்தமானதாக இருக்கும். பள்ளிவாசல் நிர்வாகம் என்ன செய்யும், ஆளுகளை கூப்பிடும், மீனை பிடிக்க சொல்லும், மீன்லாம் வந்துடும், கூட இருக்கும். இப்போ ஏலம் போடுவாங்க, ஏலம் எடுப்பாங்க. இப்படி முறை கூடும். ஏன் கண்ணில் பார்க்குறாங்க, மீனை பிடிச்சாச்சு, கூடையில் இருக்குது, பார்க்குறாங்க, விலையை பேசுகிறாங்க, வாங்குறாங்க, பிரச்சனை இல்லையில. அதே நேரத்தில் சில ஊர்கள் எப்படி தெரியுமா, ஏலம் விட்டுருவாங்க. எப்போ ஏலம் விடுன்னு சொன்னால் மீன்லாம் பிடிக்காமலேயே, இந்த குளத்தில் மீன் பிடிக்கிறதுக்கு யார் உங்களுக்கு தயார் இருக்கிறான்ட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை வச்சு ஏலம் போட்டுருவாங்கன்னு வச்சுக்கிறேங்க. இப்போ அப்படி நடக்குது சில ஊரில். இந்த முறை கூடாது. ஏன்? முன்னால் சொன்னபோது மீன் இருந்தது, பிடிச்சாச்சு, வெளியில் இருக்குது, கூடையில் பார்க்குறாங்க, விலை பேசுகிறாங்க, வாங்குறாங்க. அது விலை பேசுகிறது தான் ஏலம் போடுறது. ஒரு நாள் நம்மளை தருவோம் பாரு, இன்னொரு நம்மளை தருவோம் பாரு, ஏலத்தை கூட்டிகிட்டே போவாங்க. நிறைய யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது கண்ணால் பார்த்து செய்வது. நீங்கள் குளத்தில் உள்ள மீனை யார் வாங்குறது ஏலம் போட்டால் அவங்க வாங்குறாங்க, ஆனால் பொருளை கண்ணில் பார்க்கலைங்க. மார்க்கம் இது அனுமதிக்கவில்லை, கூடாது. ஏன்? பெரிய எதிர்பார்ப்போடு அந்த ஆள் ஏலம் போட்டு வாங்கியிருப்பார், ஆளுகளை பிடிப்பார், மீனை பிடிக்கவும் நினைப்பார். பார்த்தா மீன் கம்மியாக இருக்கும். இவர் நினைச்சது எப்படி, நிறைய இருக்கும் மீன் அப்படி நினச்சிக்கிட்டு தான் நிறைய ரூபாய்க்கு ஏலம் எடுத்தார். பிடிச்சி பார்த்தா கம்மியாக தான் இருக்குது. ஏமாற்றப்பட்டார் அல்லவா? எந்த மனிதனும் ஏமாற்றப்படக்கூடாது இஸ்லாம் சார்பில்.
அதனால் பொருளை பாருங்க, விலை பேசுங்க, வாங்குங்க. தெரியாத பொருள், கண்ணுக்கு தெரியாத பொருளுக்கு விலை பேச முடியாது, அந்த வியாபாரம் கூடாது என்கிறது மார்க்கம். அதே போல் இன்னும் உதாரணம் சொல்லவா, இந்த மாந்தோப்பு அப்படிலாம் இருக்கும். அந்த மாந்தோப்பில் அப்போ தான் பூ வந்திருக்கும், பிஞ்சு வந்திருக்கும், சில இடங்களில் காயே காய்ச்சிருக்கும். இப்போ இதில் 2 வகை இருக்குது. நல்ல காய் காய்ச்சிருக்குன்னு வச்சுக்கிறோங்க. ஒரு ஆள் விலைக்கு வாங்குறாரு, இந்த பாப்பா தொல்லத்தை பார்த்துக்க, தென்னைமரம் அந்த மாமரத்தெல்லாம் பார்த்துக்க. அவர் பார்ப்பார், எல்லாம் மாங்காவாக இருக்கும், மாம்பழமாக இருக்கும், இவ்வளோ ரேட்டு வாங்கிடுவார். இது கூடமா கூடும். ஏன்? பொருளை பார்க்கிறார். மாங்காய் மாம்பழம் பொருளை பார்க்கிறார், விலை பேசுகிறார், வாங்குகிறார். அங்கெல்லாம் ஒவ்வொன்றாலும் விலை பேச முடியாது. மொத்தமாக டோட்டல் வாங்குறவங்க, ஹோல்சேலில் வாங்குறவங்க எல்லாம் தோட்டத்துக்கு போவாங்க, அந்த மரங்களை பார்ப்பாங்க, ரேட்டு பேசுவாங்க, வாங்கிடுவாங்க. சரி, இது கூடும். அதே நேரத்தில் அந்த மாமரங்களில் அப்போ தான் பூ பூத்துருக்கு, பிஞ்சு வந்திருக்கு. இந்த நேரத்தில் அந்த ஓனர் கூப்பிட்டு போனார், பார்த்துக்கப்பா இவ்வளோ ரூபா வாங்கிறியா? அவர் வாங்கிறேன்னு சொன்னான்னு வச்சுக்கிறேங்க. மார்க்கம் சொல்லுகிறது இந்த வியாபாரம் கூடாது. ஏன்? பிஞ்சு பூ இதை நம்பி நீ எப்படி வாங்குவேன்? நாளைக்கு நீ ஏமாற்றப்பட்டுட்டா, ஒரு பெரிய புயல் அடிச்சிச்சு, காற்று அடிச்சிச்சு, எல்லாம் கொட்டி போவோமே. அது பெரிய ஒரு மழை வந்துச்சு, எல்லாம் கொட்டி போவோமே. அப்போ பாதிக்கப்படுவான். எந்த மனிதனும் பாதிக்கப்படக்கூடாது, அப்படி இருக்க வேண்டும் வியாபாரம். ஆகவே இந்த பிஞ்சாக இருக்கும்போதும் பூவாக இருக்கும்போது தான் விற்பனை செய்யக்கூடாது என்கிறது மார்க்கம். அப்போ எப்போ தான் கூடும்? மாங்காய் மாம்பழம். இப்போ பொருளே கண்ணு தெரியுது. மழை பெஞ்சாலும் பிரச்சனை இல்லை, மாங்காய் கிடைக்கும்ல. புயல் அடித்தாலும் பிரச்சனை இல்லை, கீழே மாங்காய் தானே வெளியே எடுத்துக்கிடுவார்ல, அவர் பாதிக்கப்பட மாட்டார். ஆகவே இது கூடும். இந்த உதாரணத்தை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிறலாம். ஆன்லைனிலே நாம் பொருளை வாங்குகின்ற போது கண்ணுக்கு தெரியாமலேயே வாங்குகிறார். அந்த பொருள் பார்க்க வந்து கொடுத்த பொருள் தான் தெரியுது. இதில் ஏமாற்றப்படுறவங்களும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னும் சில கம்பெனி என்ன நம்ம செய்கிறாங்க, ஆன்லைனில் புக் பண்ணிட்டாலும் உடனே காசு வாங்க மாட்டாங்க. உடனே காசு வாங்கினா தான் பாதிக்கப்படுவான். நீங்கள் பொருளை பாருங்கள், உங்கள்கிட்ட வந்து சேரும். பொருளை பார்த்த பிறகு நீ பணத்தை கட்டிக்கிடலாம் அப்படின்னு சொன்னாலும் வச்சுக்கிறோங்க. ஓகே, இது பிரச்சனை இல்லை. ஆன்லைன் தான், யாரும் புக் பண்ணார் தான், பொருள் வந்துச்சு, பார்த்தாரு, சரி நம்ம கேட்டால் தான் வந்திருக்கு, இவ்வளோ ரூபா கட்டினாரு, பிரச்சனை இல்லை. இந்த ஆன்லைன் கூடும். ஏன்னா பணத்தை கட்டலை, பொருளை வாங்கினது பிறகு தான் பார்க்குறாரு, கொடுக்குறாரு, இது கூடும். அதே போல் இன்னும் சில கம்பெனிகள், இந்த அமேசான் போன்ற கம்பெனிகள்லாம் ஒரு சலுகை கொடுக்குறாங்க. புக் பண்ணிட்டால் பொருள் வந்துடும். உங்களுக்கு பிடித்தமான பொருளாக அது இல்லைன்னு சொன்னால் எங்கள்கிட்ட நீங்கள் வாபஸ் கொடுத்துக்கலாம், திரும்ப ஒப்படைச்சிடலாம் அப்படிங்கிற கம்பெனிகள் இருக்குது. அப்போ நம்ம வாங்கலாம். ஏன்? பாதிக்கப்பட மாட்டோம். காசு கட்டிட்டோம், வந்துருச்சு, நம்ம கேட்டதாக இல்லை அப்படின்னா திரும்ப ஒப்படைச்சிடலாம், நம்ம காசு வந்துடும். இந்த மாதிரி என்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் பணம் கட்டிடுவோம், வந்துடும், வாபஸ் செய்ய முடியாது. இப்படி இருந்தால் அது கூடாது, அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் தான். அதே போல் இந்த கிரெடிட் கார்டெல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறாங்கல்ல, அது கூடுமாங்க? பெரும்பாலும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்க தான் இருக்கிறாங்க. கொடுமா கூடாங்கிறது தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சுக்க பிறகு அவங்க எப்படி வேணாலும் செஞ்சுக்கிட்டோம், அது ஒரு விஷயம். இதுவும் உபயோகிக்கக்கூடாது. ஏன்? வட்டி வந்து விழுகிறது அல்லவா? நீங்கள் கிரெடிட் கார்டு கொடுத்து பணத்தை, ஒரு பொருளை வாங்கினீங்க ஒரு இடத்துல, குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அந்த பணத்தை கொடுத்துடணும். அப்போ அதே ரேட்டு தான், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த குறிப்பிட்ட 30 நாள் வச்சுக்கோங்க. 30 நாளைக்குள்ளே, பேச்சுக்கு அது முன்பின்னாவும் இருக்கலாம், 30 நாளைக்குள்ளே நீங்கள் பணத்தை கட்டிட்டா என்ன விலைக்கு வாங்கினீங்களோ அவ்வளவுதான். ஆனால் 30 நாளை கடந்து போனால் என்ன விலை பேசப்பட்டதோ அதை விடவும் அதிகமாகும் என்றிருந்தால் அது வட்டி தானே. கிரெடிட் கார்டுகள்லாம் அப்படி தானேங்க. இத்தனை நாளைகள் கட்டிட்டா பிரச்சனை இல்லை, ஆனால் அதை தாண்டினாக்கா இவ்வளோ பெர்சன்டேஜ் நீங்கள் பணம் கட்டணும் அப்படிங்கிறாங்களே, வட்டி தானே. இப்போ ஒரு ஆள் சொல்கிறாரு, அந்த மாதிரியெல்லாம் போகாதுங்க, எனக்கு 30 நாளுக்கு நான் கட்டிடுறேன்ல, அதோட தாண்டினா தானே அதிகமாக கொடுக்கணும், வட்டிண்டாகும், நான் கரெக்டாக 30 நாளுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்பாரு. நீங்கள் 30 நாளைக்குள்ளே கொடுத்தாலும் வட்டி தாங்க அது. ஏன்? 30 நாளை தாண்டினால் நான் அதற்குரிய வட்டியை செலுத்துவேன் என்று கையொப்பமிட்டு தான் அந்த கிரெடிட் கார்டை நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. நீங்கள் கரெக்டாக கட்டிட்டீங்க, ரைட்டு. நீங்கள் ஒப்பந்தத்தில் எப்படி கைது போட்டு கொடுத்தீங்க? அந்த தவணை முடிந்து விட்டால் அந்த இன்ட்ரெஸ்ட்டை நான் கட்டுகிறேன், அது அப்படி தானே நீங்கள் கையெழுத்து போட்டு இருக்கிறீங்க. அதனால தானே கிரெடிட் கார்டு உங்களுக்கு தந்துருக்குறாங்க.
நீங்கள் வட்டியை கொடுக்காவிட்டாலும் கூட வட்டி கொடுக்கிறேன் என்று சம்மதிச்சிருக்கிறீங்க, அதுவும் பாவம் தானே. ஒரு பாவத்தை செய்வதும் கூடாது, அந்த பாவத்தை செய்கிறேன் என்று ஒப்புக்கொள்வதும் கூடாதல்லவா. ஆகவே தான் அப்போ இப்படிலாம் இந்த காலத்து இருக்க முடியாது. நாங்கள் கிரெடிட் கார்டு, ஏன் கிரெடிட் கார்டு இல்லாதவங்களும் இருக்கிறாங்களா? அவங்களும் எப்படி இருக்கிறாங்க? முடியாதே அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதவங்க சொல்லுவாங்க, ஏன் முடியாது, நாங்கள் இருக்கிறோம்ல அப்படி சொல்லுவாங்கல்ல. தவிர்க்க நினைச்சதா தவிர்க்கலாங்க, இதுவெல்லாம் பெரிய மேற்று கிடையாது. அதனால் வட்டி என்பது நம்முடைய மார்க்கத்திலே அறவே தடுக்கப்பட்ட ஒன்றாகும். எந்த அளவிற்கு தெரியுமா? லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்கிலர் ரிபா வ முக்கிலஹு வ காத்திபஹு வ ஷாஹிதைஹி. வட்டி வாங்குபவரையும் வட்டி கொடுப்பவரையும் வட்டி சம்பந்தப்பட்டதை எழுதுபவரையும் அதற்காக சாட்சியாக இருப்பவரையும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள், லஅனத்து செய்தார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த வட்டி என்கின்ற கொடும் பாவத்திலிருந்து நம்மையும் நம் சமூகத்தையும் எல்லாம் வல்ல இறைவன் பாதுகாத்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.